வரைக்கும் அருமையானவர்களே, நம்முடைய சகோதரன், நம்முடைய விசுவாசிகள் ஒருவர், நம்முடைய விசுவாச நண்பர்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு போனால், அவன் குடும்பத்தில் ஒரு வேதனையான சம்பவம் நடந்தால் அதை குறித்து சொல்லி சந்தோஷப்படாத, அதை குறித்து ஒருவரோடு பேசி அதை குறித்து விமர்சித்து கொண்டு இருக்காத, ஜெபம் பண்ணுங்க. நீ அப்படி விமர்சித்து கொண்டிருந்தால், நீ அதை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால், உன்னை குறித்து நீ பெருமை கொண்டிருந்தால் உனக்கு ஆபத்து வரும்னு கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அவர்களோடு கூட நீ பாடுபடுகிறவர்களோடு பாடுபடுங்கள், சந்தோஷப்படுவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், உபத்திரப்படுவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதீங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். வாஞ்சித்து கதறுதே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். அப்போ ஆமோஸ் புஸ்தகம் நிறைவடைந்து இப்போ ஒபதியாவின் புஸ்தகம், ஒபதியா 1ஆம் அதிகாரம். இந்த ஒபதியா புஸ்தகம் ஏதோம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏசாவின் வம்சத்தாரை சார்ந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சேயீர் மலை தேசத்தில் குடியிருந்த ஏதோமியருக்கு விரோதமான தீர்க்க தரிசனம். ஒபதியாவின் தரிசனம் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால், எழும்புங்கள். யாருக்கு விரோதமாக எழும்ப சொல்கிறாரு? யாரை எழும்ப சொல்கிறாரு? இஸ்ரவேலர்களை. அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டு எல்லாருமே, இஸ்ரவேலுக்கும் சரி மற்ற தேசங்களுக்கும், இப்போ நீங்கள் ஏதோமுக்கு விரோதமாக எழும்புங்கள் அந்த செய்தி பரலோகத்திலும் கேட்கப்படுகிறது. கர்த்தர் ஏதோமோடு இப்போ வந்துட்டார், யுத்தம் வரப்போகுது. இப்போ கர்த்தர் ஏதோம்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நான் உன்னை ஜாதியில் சிறுக பண்ணேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தலத்தில் குடியிருந்து என்னை தரையில் விழ தள்ளுகிறவன். ஏன்னா இவங்க சேயீர் மலையில் உயரமாக இருந்தவங்க, அதாவது இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தான் அந்த சேயீர் மலையிலிருந்து ஏதோமியர்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யார் வந்தாலும் மேலே ஏறி வரும்போது அவன் கீழே வரும்போது தாக்கி விடுவார்கள். அப்போ அவன் சொல்கிறான், யார் என்னை கீழே விழ தள்ள முடியும் அப்படின்னு இருதயத்தில் சொல்கிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம். அவன் எப்பவுமே என்னை யாரும் தள்ள முடியாது, நான் தான், இனி எவனும் என்னை அசைக்க முடியாது, வரட்டும், எவன் என்னை அசைப்பான். இப்படி ஒரு பெருமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைஞ்சோம். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபைங்கிறத உணர்ந்து இருக்கிறவங்க பாக்கியவான்கள். தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிகாட்டுதலை சார்ந்து இருப்பவர்கள் பாக்கியவான்கள். சரி சொல்கிறார், நீ கழுகை போல உயர போனாலும், நட்சத்திரங்களுக்கு கூட்ட கட்டினாலும், அம்பிடத்திலிருந்து உனக்கு கீழே விழ தள்ளுவேன் கருத்து சொல்கிறேன்.
எவ்வளோ சங்கரிக்கப்பட்டு போனாய் தெரியுமா? திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்கள் போதுமான மட்டும் திருடுவாங்கல்ல. திருடவன் லேசரோடு எவ்வளோ முடியுமோ அவனை திருடிட்டு போவான். திராட்சை பழசங்களை அறுக்கிறவங்க தோட்டத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா பழத்தை விட்டு வைப்பாங்களா, எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஏதோமுடைய எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. அப்படி அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எல்லாம் ஒழிச்சு வச்சது, மறைச்சி வச்சது, புதைச்சி வச்சது எல்லாம் தூக்கி போயிட்டான். உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டாங்க. இன்னும் பாதுகாப்புக்காக மற்றவங்க உடன்படிக்கை, எனக்கு இது ஆபத்துனா வந்து உதவி செய்யணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்ண ஆட்களும் இப்போ துரத்தி விட்டுட்டாங்க. உன்னோட சமாதானம் இருந்த மனுஷன் உன்னை மோசம் போக்கிட்டாங்க, உன்னை மேற்கொண்டாங்க. உன்னை அப்பத்தை சாப்பிட்டவங்க உனக்கு கீழே கண்ணி வச்சாங்க. உணர்வில்லை. இதான் நடக்கும். அப்போ சொல்கிறாரு, ஏதோ வந்து ஏமாற்றப்பட்டது. அப்போ யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற பலாக மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சு பெரிய பெரிய ராஜ்யங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அந்த யாரோடுலாம் உடன்படிக்கை பண்ணாங்களோ, யாரெல்லாம் நம்பி போனாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்களை துரத்தி விட்டார்கள். அந்நாள் அல்லவோ நான் ஏதோமில்லை ஞானிகளையும் ஏசாயா பருவத்தில் புத்திமான்களையும் அழிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதாவது மனுஷ ஆலோசனையோ மனுஷ புத்திமதிகளோ உதவாதபடி செய்வேன். தேமான், அது வந்து அந்த ஏதோமில் இருந்ததான ஒரு முக்கியமான பட்டணம் தேமான். ஏசாவின் பருவத்தில் மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவாங்க. எதுக்காக இதெல்லாம் நடக்குது? அதாவது இந்த பைபிள் வாசிக்கும் போது இந்த இடையில உள்ள இந்த ஒரு வார்த்தை நான் சொருகிறேன் பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு தேவை, இந்த புரிதல் நமக்கு தேவை. இந்த 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு கலங்குவாங்கன்னு சொல்லிட்டு, இது ஏன் இப்படி நடக்குது? நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமை. ஏசா யாரு? இந்த யாக்கோபின் வம்சத்தார் யாரு? அண்ணன் தம்பி தானே. நீ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அந்த ஏசா இந்த சேயீர் பட்டணத்தை சொந்தமாக கொடுத்தது யாரு? கர்த்தர். அவங்க ஏசாவுடையதான ஏசா யாரு? இது அந்த அவங்களுடையதான காரியங்களை நம்ம பார்க்குறோம். கொடுமை நிமித்த வெக்க உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், யாரை நீ எதிர்த்து நின்றனா? நீ கமா. இஸ்ரவேலருக்கு விரோதமாக அந்நியர்கள் எதிர்த்து நின்ற போது, அந்நியர் சேனை சிறைபிடித்து போன நாளில், மறு தேசத்தான வாசல்களை பிரவேசித்து எருசலேமில் சீட்டு போட்ட காலத்தில், நீயும் அந்த எதிராளிகள் ஒருவனை போல இருந்து யாக்கோபுக்கு எதிர்த்து நின்றாயே. உன் சகோதரன் என்னதான் இருந்தாலும் உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாய் ஆகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பார்த்துருக்க கூடாது. அடி நல்லா விழட்டும், என்னதான் இருந்தாலும் உன் சகோதரன் அல்லவா? அவனுக்கு ஒரு அடி விழும்போது, அவனுக்கு ஒரு இழப்பு வரும்போது, அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அவனுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது, அவன் குடும்பத்தில் ஒரு வேதனையின் அனுபவங்கள் வரும்போது அதை பிரியத்தோடு பார்க்கக்கூடாது, பிரியமாக பேசக்கூடாது. ஏன் பேசணும்? நான்லாம் எப்படி தெரியுமா? நான்லாம் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நான்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கிறது தெரியுமா? அவங்க அப்படின்னு அதை பிரியத்தோடு பார்க்குறவனை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுவார். நீ அடுத்தவனுக்கு நிகழ்கிற ஒரு வேதனை, ஒரு இழப்பு, ஒரு கஷ்டத்தை நீ பார்த்து உன் இருதயத்தில் சந்தோஷப்படுவாய், ஆனால் கர்த்தர் வருத்தப்படுவார். இருக்கக்கூடாது. யூதா புத்திரருடைய அழிவின் நாளில் அவர் நிமித்தம் நீ சந்தோஷப்படாமல் இருந்திருக்கணும். அவங்க நெருக்கப்படுற நாளில் நான்லாம் பெருமையா, நான் யார் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ பெருமையா, அந்த நேரம்லாம் நீ பெருமையாக பேசக்கூடாது. உன் சகோதரன் பாடுபடுகிற நேரத்தில் அவனோடு கூட நீ பாடுபடு, இல்லைன்னா அமைதியாக வாயை மூடிட்டு. அப்போ ரொம்ப பெருமையாக பேசுறது நான்லாம் அப்படின்னு. இந்த பெருமையாக பேசாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது, ஆனால் நீ அப்படி இருக்கலை. ஏன் ஜனத்தின் ஆபத்து நாளில் நீ அவங்க வாசல்களை பிரவேசித்து அவர்கள் ஆபத்து நாளில் அனுபவிக்கிற தீங்கை பிரியத்தோட பாராமல் அவங்களுக்கு நேரிட்ட நீயும் உன் பங்குக்கு நீயும் திருட்டு ஆஸ்தியிலேருந்து கை போட்டையே, அவ்வளோ வேதனை இல்லை? அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டாய். அவர்களுக்கு ஏற்பட்டதான இழப்பு, அவர்களுக்கு ஏற்பட்டதான கஷ்டத்தை, அவர்களுக்கு ஏற்பட்டதான யுத்தத்தில் நீ அதை பார்த்து பிரியப்பட்டது மட்டும் இல்லாமல் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் உனக்கு அதில் ஆதாயம் தேடினாயே. அவங்கள தப்புனாங்க. ஆமாம், தப்பி போகிறவங்கள கூட நீ வழி சிந்திர நின்று தடுத்த. அவங்க இக்கட்டு நாளில் மீதி அவங்க அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. உன் ஊருக்கும் தான் வந்தாங்க. அவங்க நீ காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்து காட்டி கொடுத்த. காப்பாற்ற வேண்டிய நீ. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் வருதுப்பா. நீ என்ன செஞ்சையோ அது உனக்கு செய்யப்படும்.
உன் செய்கையின் பலன் உன் தலையில் திரும்பும். நீ எப்படி செய்தாயோ அதை நீ அனுபவிப்பாய். ஓ ஹல்லேலூயா, நீ அனுபவிப்பாய். நீ என் பரிசுத்த பருவத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பருவத்தில் தப்பு அங்கே உண்டுப்பா. நான் என்னதான் இருந்தாலும், அவளை நான் கடிந்து கொண்டாலும், அவளை நான் உபத்திரவத்தின் கோயிலை தள்ளினாலும், அவளை நான் நியாயம் தீர்க்கும்படி அவள் செய்த தப்புக்கான நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் அவள் மேல் நான் இரக்கமாக தான் இருப்பேன். தப்பி இருப்பார்கள், அந்த தப்புனவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு அக்கினி ஜுவாலையுமாக இருப்பார்கள். அப்போ ஏசா வம்சத்தார் ஆகிய நீங்களோ துரும்பாக இருப்பீங்க. இவளை கொளுத்தி ஏசா வம்சத்தின் மீதியாக இருப்படி அவளை பட்சிப்பாள் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி இருக்கும் பாரு. தென் தேசத்தார் எகிப்து கீழே உள்ளவங்க ஏசாவின் மலையையும், சமனான தேசத்தார் பெலிஸ்தர் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவள் எப்ராஹிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தை, அவங்களாம் துரத்தப்பட்டவங்களெல்லாம் அவங்க தங்களுடைய இடங்களில் வந்து அவங்க குடியேறுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டுன்னு சொல்றார். என் ஜனத்துக்கோ, என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கோ, என் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கோ நம்பிக்கை உண்டு. ஆனால் ஏதோமே உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார். சார்பாத் கானானியர்களை சிறைவிட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும், சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாம் நடக்கும். கடைசி நாட்களில் அசிரியாவிலிருந்து வருவார்கள், பாபிலோனிலிருந்து வருவார்கள், பெர்சிய தேசத்திலிருந்து வருவார்கள். கர்த்தர் மறுபடி கொண்டு வந்து அவளை குடியேற்றி வைப்பார். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்திலே எழும்புவார்கள். ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். இவங்களை கர்த்தர் முழு உலகத்துக்கும் ராமேன் ஸ்தோத்திர ஆளுகையை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுப்பார் என்றும், முழு உலக ஆளுகிற மேசியா இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடையதாக இருக்கும் என்று ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அப்பொழுது எல்லா உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கும் என்ற ஒரு முழு உலக தீர்க்க தரிசனமும் ஒபதியா சொல்லி முடிக்கிறார். இன்னைக்கும் அருமையானவர்களே, நம்முடைய சகோதரன், நம்முடைய விசுவாசிகள் ஒருவர், நம்முடைய விசுவாச நண்பர்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு போனால், அவன் குடும்பத்தில் ஒரு வேதனையான சம்பவம் நடந்தால், அதை குறித்து சொல்லி சந்தோஷப்படாத, அதை குறித்து ஒருவரோடு பேசி அதை குறித்து விமர்சித்து கொண்டிருக்காத, ஜெபம் பண்ணுங்க. நீ அப்படி விமர்சித்து கொண்டிருந்தால், நீ அதை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால், உன்னை குறித்து நீ பெருமை கொண்டிருந்தால் உனக்கு ஆபத்து வரும்னு கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அவர்களோடு கூட நீ பாடுபடுகிறவர்களோடு பாடுபடுங்கள், சந்தோஷப்படுவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், உபத்திரப்படுவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதீங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. ஒபதியா இந்த புஸ்தகத்தில் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஏதோமை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். ஏதோம் செய்ததான தவறுகள் யாக்கோபுக்கு விரோதமாக எழுந்தது தான் அவருடையதான தவறு என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மிகவும் பெருமைக்காரனாக இருந்தான், அகந்தை உள்ளவனாக காணப்பட்டான் அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். அப்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ செய்யக்கூடாதது, நீ செய்திருக்கக்கூடாத காரியம் என்னன்னு சொன்னால், அந்த சகோதரனாகிய யாக்கோபுக்கு என்ன செய்த, கொடுமை செய்த. அடுத்ததாக நீ என்ன செய்த, அவருடைய ஆபத்து நாளில் அவருடைய வாசலுக்குள்ளே நீ என்ன செய்த, பிரவேசித்த. அவருடைய தீங்கை குறித்து பிரியத்தோடு நீ என்ன செய்திருந்த, பார்த்த. ஆபத்துகளால் அவங்க என்ன செய்தாங்க, ஆபத்து நாட்களில் அவர்களுடைய ஆஸ்தியின் மேலே நீ என்ன செய்த, கை போட பார்த்த. அடுத்ததாக அவங்களை சங்கரிக்கிறதுக்காக திட்டமிட்ட. அடுத்ததாக அடைக்கலமாய் வந்த அவர்களை நீ என்ன செய்த, காட்டி கொடுத்த, அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்ட. இப்படிப்பட்டதான காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, செய்திருக்கக்கூடாது. ஏன்னா அவன் உன்னுடையதான சகோதரன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறேன். அப்போ இந்த நாளில் நம்ம இந்த ஏசா செய்ததான தவறுகள். அடுத்ததாக என்ன செய்தான், பாஸ்டரும் ஒரு பெரிய மலையின் மேலே அவனுடையதான வாசஸ்தலம் இருந்ததுனால
நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்கன்றதுல இது. ஆனால் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார், நீ எவ்வளோ உயரமாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், விழத்தள்ளுவேன்னு சொல்கிறார். ஆகினால் நம்ம இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நமக்கு சாதகமாக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, அதன் மேலே பெருமை பாராட்டாத பிடிக்கும். தேவனை சார்ந்து கொள்ளவும் சகோதரர்களை நேசிக்கவும் தக்கதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, கிருபை இறக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திராண்டதை இந்த ஏதோமை போல நாங்கள் நடந்து கொள்ளாமல் எங்களுடைய சகோதரர்களை ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேசிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக கர்த்தாவே ஆமேனப்பா, பெருமை எங்கள் இடத்துல வந்துடக்கூடாது ராஜா. நாங்கள் எங்களை அசைப்பவன் யார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆமேனப்பா எங்களுடைய சுயத்தின் மேலேயோ எங்களுடைய பலத்தின் மேலேயோ எங்களுடைய செல்வாக்கின் மேலேயோ நாங்கள் கர்த்தாவே அப்பா நம்பிக்கை வைத்து விடாத பிடிக்க உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா. நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும் ஆவியானவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. இப்படிப்பட்டதான ஏதோ முடிதான சுபாவங்கள் எங்கள் இடத்தில் காணப்படாத பிடிக்கு எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமானவர்களாய் மாற கிருபை தாரும் இயேசுவே. அப்பா அவர்களுடையதான சத்துருக்களை ஆமேனப்பா சிநேகிங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திராண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்களுக்கு அப்படிப்பட்டவர்களாய் எங்களை மாற்ற முடிதான சுபாவத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.